120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஃபெசிலிட்டியாக வந்துட்டு மேம்பாடு செய்யப்படுது. அது மட்டும் இல்ல, கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 400 கோடி மதிப்பில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்காக்கள், 1650 கோடி செலவுல சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயலுக்கு இடையே பறக்கும் சாலைகள் துவக்கம், 2427 கோடி ரூபாய் செலவுல சேது சமுத்திர திட்ட பணிகள் தொடக்கம், 908 கோடி ரூபாய் செலவுல கடல் நீரை குடிநீராக்கும் மற்றொரு திட்டம், தமிழகத்துக்கு உள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி அளித்தது, 1828 கோடி ரூபாய் செலவுல 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி, சென்னை மாநகராட்சியில் மெட்ரோ ரயில் திட்டமும் இவருடைய ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டு அதனுடைய வேலைகளும் துவங்கப்பட்டது. இதுவும் அதுக்கு அடுத்து வந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல திறந்து வைக்கப்பட்டது. ஆனா அது அவங்க கொண்டு வந்ததுன்னு அர்த்தம் இல்ல, கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்ததுதான். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதுவும் அவர் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு. சென்னை, திருச்சி, கோவை, அதுபோக மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், 1553 கோடி ரூபாய் செலவுல சேலம் உருட்டாலை சர்வதேச